ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களுடைய இந்த 2 பிரம்மாண்டமான படங்கள் என்ன படங்கள், அதோட பேர் என்ன? ஒரு படத்தோட பேர் ஐம் ஷூர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது கெஸ் கொடுக்க போறீங்களா? எல்லாம் தெரியுமா? தயவுசெய்து போஸ்டர் போடுமா, நாங்க அதை பாக்குறதுக்காக தான் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. கண்டிப்பா அந்த அருமையான போஸ்டர் உங்களுக்காக நாங்க வெளிக்கொண்டு வரப்போம். ராகவா லாரன்ஸ் அவர்கள் இயக்கி நடிக்கிற படம் மொட்டை சிவா கெட்ட சிவா தான். ரொம்ப அருமையான மெசேஜ் இருக்கிற ஒரு படம். அண்ட் இந்த படத்துல காஜல் அகர்வால் அவர்களும் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும்னு. ஸோ மாஸ்டர், ஆல் தி வெரி பெஸ்ட் மாஸ்டர். எல்லா சார்பாகவும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த படம் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்த்த உடனே அப்படியே என்ன சொல்றது, சங்கர் சார் ஸ்டைலில் சொன்னால் அப்படியே மெரிசல் ஆயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு படம். அஃப்கோர்ஸ் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்ததுக்கப்புறம் அந்த திரைப்படத்தோட பேரை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். இந்த மொட்டை சிவா கேட்ட சிவா படம் பார்க்குறது தான். மொட்டை சிவா கேட்ட சிவா ஒரு மாதிரி மாசாக இருக்குது. பட் ஆனால் நல்ல மெசேஜ் படமாக இருக்கும் இது. எப்படி காஞ்சனாவில் வந்து சரத்குமார் சார் கேரக்டர், ஒரு அரவாணி கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொன்னமோ, அந்தமாரி மொட்டை சிவா கேட்ட சிவாவில் ஆக்ஷன் இருக்கும், எப்படியும் காமெடி ப்ளஸ் நல்ல மெசேஜ் சொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து காஜல் அகர்வால் ஹீரோயினியாக பண்ணுறாங்க. அது வந்து நாகா, ஒரு ராஜ நாகத்துடைய கதை. எப்படி காஞ்சனா வந்து சீக்வல் ஆச்சோ, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் வந்திருக்கோம், அதே மாதிரி நாகா பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ராகவேந்திர சுவாமி நினச்சா அது சீக்வல் ஆகும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா நாகா வந்து ஒரு நிறைய டைம் எடுத்து சிஜி ஒர்க்லாம் இருக்குது. ஏன் 2 படம் ஒரே பேனர் பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மொட்டை சிவா கேட்ட சிவா தான் நம்ம மதன் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது இதோடைய டிசைன் இதோடைய கதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டிசைன் பார்த்தார். இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. சார் ரொம்ப பெரிய பட்ஜெட் சார், இது எனக்கு பிடிச்சிருங்க, பட்ஜெட்டை பற்றி கவலை நாங்கள் பண்ணலாம் வாங்க அப்படின்னாரு. சரி ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் 2 படமும் ஒரே பேனரில் இருந்தால் எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த படம் இது எடுத்து கொஞ்சம் சிஜி ஒர்க்கு போயிட்டுருக்கப்புறம் இந்த ஒர்க் பார்க்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து கடவுளாக அமைச்சு கொடுத்தாரு. 2 படம் வந்து ஒரே பேனரில், அது வேந்தர் மூவிஸில் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் கொஞ்சம் லேட் பண்ணுவேன், ஏன்னா படம் வந்து டக்குன்னு முடியும். ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி போஸ்டர்ஸு, ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் ரிமோட் வந்து ரொம்ப குழந்தைங்கள்லாம் சீன் முதல் கொண்டு சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறம் ஸோ அதுக்காக தான் இந்த 2 படம். 1995ஆம் ஆண்டு லாரன்ஸ் வந்து எனக்கு சிரஞ்சீவி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அன்னையிலிருந்து என் பிள்ளைகளோட வளர்ச்சி எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. நான் லாரன்ஸை ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒருத்தன். நான் தெலுங்கில் படம் பண்ணும்போது எல்லா படங்களுக்கும் லாரன்ஸ் எனக்கு மாஸ்டர். கடைசி 2012 வரலும் நான் அங்கே இருந்தேன். 2 வரலும் அது வரலும் எனக்கு மாஸ்டர் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹிட்லர் படத்தில் டைட்டில் போடும்போது லாரன்ஸ்ன்னு இருந்தது. நீ ராகவேந்திரன் மேலே உனக்கு ரொம்ப பிரியம் இருக்கு இல்லையா, நீ ஏன் அதை விட்டு வைக்கிற? அதில் ராகவேந்திரா லாரன்ஸ் நான் டைட்டில் போடுறேன்னு சொல்லி நான் தான் முதல்ல ராகவேந்திரா லாரன்ஸ்னு பேர் வச்சேன். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவர் பண்ணல, தர்மம்லாம் இன்னைக்கு பண்ணல, எப்பொழுதும் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒருத்தரை தயாரிப்பு நீங்கள் அனுப்பிச்சிருக்கேங்கிற பெருமை இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் லாரன்ஸ் பெரிய இடத்துக்கு போகும், இன்னும் நிறைய தர்மங்கள் பண்ணும். நன்றி, வணக்கம். இது வெறும் சினிமா நிகழ்ச்சியாக மட்டுமே இல்லாமல் இளைஞர்களுக்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக, வெறும் சினிமாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக பெருசாக உழைச்சவர் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் செஞ்ச அவ்வளோ நல்ல விஷயங்கள். அந்த மாதிரி
கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் ஃபஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக ராகவா லாரன்ஸ் அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு 10 லட்சம் ரூபா நாங்கள் நன்கொடையாக கொடுத்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்தோட வெற்றிக்கு நிறைய காரணங்கள், ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம செய்கிற காரியம் நல்ல காரியமாக ஆரம்பிச்சிட்டோம்னா டெஃபினட்டாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும். காஞ்சனா வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 1 கோடி ரூபாய் அவர் வந்து தானமாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அடுத்த படத்தில் 10 கோடி ரூபாய் அவர் தானம் பண்ணுற அளவுக்கு அந்த படம் அடுத்த படம் கலெக்ட் பண்ண இந்த படம். மனம் இருந்தால் கூட மார்க்கும் வராது. இப்படி மனமும் மார்க்கும் சேர்ந்த லாரன்ஸ் மாஸ்டருக்கு முதல்ல என் தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணுமே, அது அவருக்கு மோகன் சார் சொல்லும்போது நல்லா தெரிஞ்சிச்சு. மோகன் சார் எப்போதுமே கொஞ்சம் பொங்குவார், இப்போ ரொம்ப பொங்கிட்டார். ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி நீ வளர்ந்த பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பொங்கிட்டார். முக்கியமாக சொல்ல போனோன்னா எனக்கு 2 படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூ.